Hi there, welcome to this Unleashing UVM series. Let's continue our Unleashing UVM series just to it. And as I mentioned earlier, we're going to do this in English and Tamil, and primarily it's going to be in Tamil. And it's based on the ebook that is available for free on the web. We'll provide the link very soon. My name is Srinivasan Venkatramanan, shortly Srini, and we're going to continue where we left from the previous video. ஸோ வணக்கம். நம்ம ஏற்கனவே யூவிஎம்மில் எப்படி வெரிஃபிகேஷன் எழுதுறதுங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ப்ரைமர்லி மெசேஜிங்கில் லாஸ்ட் டைம் விட்டோம். இஃப் யூ ரிமெம்பர் லாஸ்ட் வீடியோ, இஃப் யூ லுக் அட் இட், வி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் ஹவு டு யூ டூ ஹலோ வேர்ல்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் இன் யூவிஎம், and we showed how UVM provides various features to automate your messaging, and we finished with GTU printf. Last time நம்ம GTU printf ஓட முடித்தோம், wherein நம்ம ஒரு மெசேஜ் யூவிஎம்மில் பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். Now we will take it to a reasonably good example for a design verification, which is D flip-flop. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் D flip-flop எப்படி UVMல வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். Now that we got started with UVM and go to UVM, let's take the first step. எதுக்காக D flip-flop யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's the simplest example that every electronics engineer knows இல்லையா? அதனால அதுக்கு எப்படி நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். Typical D flip-flop block diagram இந்த மாதிரி இருக்கும். So wherein there is a data and a clock and there is a reset, let's say active low reset. So output Q, D is your input or data is your input, Q is your output. There's a clock, there's a reset. Reset is active low. This is the temple block diagram of D flip-flop. So let's look at a simple D flip-flop RTL model. இது really ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். அதை பார்த்தீங்கன்னா மாடியூல் D flip-flop இது ரொம்ப நம்ம லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஹையர் லெவல் இஃப் யூ லுக் அட் இட், மாடியூல் GTU D flip-flop RTL, input clock reset and D, output is Q, and then always FF, positive F clock and negative F reset n, which basically means it's an asynchronous reset, and then if not of reset, Q is 0 and else Q is D. ரொம்ப simplest D flip-flop example இது, right? So with that, let's continue. How do we verify this D flip-flop, right? To be honest, we do not need to verify this so much. அதாவது இந்த ரொம்பவே சிம்பிளான டிசைன், இதுக்கு ஒரு யூவிஎம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அன் ஓவர் கில். ஏன்னா சிம்பிள் எலிமெண்ட்ஸ் சச் ஆஸ் D flip-flopக்கு இவ்வளோ வெரிஃபிகேஷன் லாஜிக் லெவலில் தேவையில்லை. அட் எலக்ட்ரிக்கல் லெவல், அட் அனலாக் லெவல் யூ மைட் நீட் டு டூ, பட் at லாஜிக்கல் லெவல் RTL லெவலில் இது வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிசைனில் ஒரு காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. அப்போ நம்ம யூவிஎம் கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இது முடிச்ச அப்புறம் we will go forward to a more complex example, complex design. So first syntax that we are going to introduce here is the system verilog interface. அது எதுக்காக யூவிஎம்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூவிஎம்ல எல்லா டெஸ்ட் பெஞ்ச் காம்பனன்ட்ஸும் கிளாஸ் பேஸ்டாக இருக்க போகுது. எவ்ரி திங் இஸ் கிளாஸ் பேஸ்ட், whereas design is module based. Between these two you need a bridge. ஏன்னா கிளாஸஸ்ன்னு சொன்னீங்கன்னாவே கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் டைனமிக்கலி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். அதாவது ஒரு லைஃப் டைமில் ஒரு சிமுலேஷனில் ஃபஸ்ட் ஃபியூ நேனோ செகண்டில் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கலாம், 10 நேனோ செகண்ட்க்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகலாம், அப்புறம் லட்சே 1000 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது போயிடலாம், டிஸ்ட்ரக்ட் ஆகிடலாம், கார்பேஜ் கலெக்ட் ஆகும், திருப்பி அந்த மெமரி ரீயூஸ் ஆகும், அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். இட்ஸ் கிளாஸ் இஸ் டோட்டலி டைனமிக். அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாட்டிக்காக இருக்கிற மாடியூல் RTLக்கு எப்படி பேசுறது அப்படின்னு பார்த்தா ஒரு வர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்க்கு டு ஸ்டார்ட் வித் வி நீட் இன்டர்ஃபேஸ், சிஸ்டம் வெரிலாக் இன்டர்ஃபேஸ். A DOT typically carries with a set of requirements. அதாவது இன்டர்ஃபேஸ்னா வெறும் குரூப் ஆஃப் சிக்னல்ஸ் மட்டும் இல்லை, இட் ஆல்சோ கேன் கண்டைன் லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். So system verilog provides a useful construct called interface. So it basically is used to abstract the communication across several modules. System verilog interfaceங்கிறது நீங்கள் டிசைன்லேயே யூஸ் பண்ணலாம். இது வெரி பவர்ஃபுல் ஃபீச்சர். அதாவது பிட்வீன் 2-3 மாடியூலுக்கு நடுப்புற பேசணும் அப்படிங்கிறதுக்கு சிஸ்டம் வெரிலாக் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். Now some designers use it for the design. Otherwise they also restricted the design to the Verilog language so that it has individual port signals. அப்படிங்கும்போது
சிஸ்டம் வெர்லாக் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வெரிஃபிகேஷன் டீம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இஃப் அன் இன்டர்ஃபேஸ் இஸ் நாட் டிஃபைன்ட், அதாவது டிசைன் டீம் வந்து இன்டர்ஃபேஸை ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணலை அப்படின்னா வெரிஃபிகேஷன் டீம் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ whichever way it is, we need to define this interface. இன்டர்ஃபேஸ் இருந்ததுனா தான் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸில் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் போட முடியும். அதனால இன்டர்ஃபேஸில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் லுக் அட் அ சிம்பிள் சிஸ்டம் வெர்லாக் இன்டர்ஃபேஸ் ஃபார் டி ஃப்ளிப் ஃப்ளாப். எகெயின் நான் சொன்ன மாதிரி டி ஃப்ளிப் ஃப்ளாப்ங்கிறது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். அதுக்கு நம்ம எப்படி இன்டர்ஃபேஸ் எழுதுதுன்னு கற்றுட்டோன்னா அதுக்கப்புறம் லார்ஜர் காம்ப்ளெக்ஸ் டிசைன் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ typically an interface is shown as below. Clock and reset are usually passed as inputs. This is the most common guideline, commonly followed guideline. So interface GTU D flip-flop interface, input clock reset 10 if you remember, and then internally we have the D and Q. So global signals clock and reset மொத்தம் இன்புட்டாக பாஸ் பண்ணிவிட்டு மற்ற ஒரு அந்த இன்டர்ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா D and Q இருக்கும். அது ரெண்டையும் லாஜிக் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தட் வி ஹேவ் ஹியர். Now இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம லாஜிக் D and Q வந்து இன்புட்டாக அவுட்புட்டான்னு சொல்லலை. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் சிஸ்டம் வெர்லாகில் மாட் போர்ட் அண்ட் கிளாக்கிங் பிளாக் அப்படின்னு 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ சிஸ்டம் வெர்லாக் இன்டர்ஃபேஸில் ஆல் சிக்னல்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் இன்அவுட்ஸ் வித் நோ டைரக்ஷன். ஸோ மாட் போர்ட் அப்படின்னு ஒன்று போடும்போது மாட் போர்ட் இஸ் டிபிக்கலி மென்ட் ஃபார் டிசைன் அண்ட் சிந்தசிஸ். அது வந்து டிசைன் சைட்லேருந்து என்ன டைரக்ஷன்ஸ்னு சொல்லும். சிமிலர்லி கிளாக்கிங் பிளாக்ங்கிறது டெஸ்ட் பெஞ்ச் சைடுக்கு என்ன டைரக்ஷன்ஸ்ங்கிறத சொல்லும் அலாங் வித் டைமிங். ஸோ இதை வந்து எப்படி கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் எக்ஸ்பேண்ட் தட் எக்ஸாம்பிள். இன்டர்ஃபேஸ் டிஜிடியூ டி ஃப்ளிப் ஃப்ளாப் இன்டர்ஃபேஸ் லாஜிக் டிஎன்கியூ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இங்கே என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கிளாக்கிங் பிளாக். கிளாக்கிங் பிளாக்குங்கிறது ஒரு ஃபீச்சர். டிஃபால்ட் கிளாக்கிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ தட் வந்து ஒரு அசர்ஷன் எழுதினீங்கன்னா அதில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிளாக் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஃபால்ட் கிளாக்கிங். டிஃபால்ட் கிளாக்கிங் அட் சிபி அட் பாசிட்டிவ் ஆஃப் கிளாக். அண்ட் இப்போ நீங்கள் டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து டி, இன்புட் வந்து கியூ அப்படிங்கிறோம். இது வந்து டெஸ்ட் பெஞ்ச் சைட்லேருந்து டைரக்ஷன்ஸ். ப்ளீஸ் பி அவேர். இன்ஃபேக்ட் லெட்ஸ் கோ டு மாட் போர்ட் அண்ட் தென் கம் பேக் டு கிளாக்கிங் பிளாக். மாட் போர்ட் பார்த்தீங்கன்னா டியூடி மாட் போர்ட், இன்புட் கிளாக் ரீசெட் 10 அண்ட் டி அண்ட் அவுட்புட் இஸ் கியூ. இப்போ நம்ம இது வந்து டிசைன்ஸ்க்கு அப்படியே மேட்ச் ஆகுது. டிசைன் ஸ்பெசிஃபிகேஷனில் இப்போ ரிமெம்பர் கிளாக் ரீசெட் இன்புட் அண்ட் தென் டி இஸ் அன் இன்புட் அண்ட் அவுட்புட் இஸ் கியூ. நவ் டெஸ்ட் பெஞ்ச் எழுதும்போது அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அப்படின்னா டிசைனோட அவுட்புட் என்ன ஆகும்? டெஸ்ட் பெஞ்சுக்கு இன்புட் ஆகும். அதாவது இன்புட் கியூ. டிசைனோட இன்புட் நீட்ஸ் டு பி ட்ரிவன் பை த டெஸ்ட் பெஞ்ச். அப்போது அது அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணணும். அதனால தான் கிளாக்கிங் பிளாக்கில் டைரக்ஷன் இஸ் எக்ஸாக்ட்லி த ஆப்போசிட் ஆஃப் த டிசைன் சைட். ஸோ மாட் போர்ட் அண்ட் கிளாக்கிங் பிளாக் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். மாட் போர்ட் இஸ் டிபிக்கலி ஃபார் டிசைன், though it can be used in test bench also, but not many people do that. அதனால மாட் போர்ட்டை வந்து நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ணுறோம், கிளாக்கிங் பிளாக் வந்து டெஸ்ட் பெஞ்சுக்கு யூஸ் பண்ணுறோம். Hopefully this is clear. Now, another important feature in UVM is so-called how do we check the design behavior. அதுக்கு one of the useful constructs from the system were like assertions. So interfaceல typically there is a timing requirement. ஸோ அதனால அசர்ஷன்ஸ் உள்ளே எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் இப்போதைக்கு ஒரு அசர்ஷனும் இல்லை. நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம அசர்ஷன் எழுத போகிறோம். லெட்ஸ் லுக் அட் சம் அசர்ஷன்ஸ். ரைட். ஸோ interface assertions relate to the properties or timing relationships of those signals. So let's look at 2 typical assertions for D flip-flop. After reset, output should be 0. ஏன்னா இது வந்து D flip-flop resetable flop. Reset கொடுத்த உடனே next clockல 0 இருக்கும் output. And when the reset is gone, output should follow the input. அதாவது value of Q வந்து shall follow D after the single clock. இவ்வளோதான் வந்து சிம்பிளான பிஹேவியர் தட் வி வாண்ட் டு கேப்சர். அதை எப்படி அசர்ஷனில் கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு கோட் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஸோ டு பிகின் வித் ரீசெட் அசர்ஷன் இங்கே இருக்குது. as soon as there is reset, and remember reset is active low, so not of reset n, next clock, that is assertion syntax for you. This is non-overlapping operator. அப்போ Q equals 0. இதை வந்து செக் பண்ணுறோன்னா this will ensure if there is a reset, next clockல Q will be 0. And this is a typical syntax. So we said, okay, this is a label and there is an UVM error. Last time நம்ம வந்து மெசேஜிங்கில் பார்க்கும்போது UVM error பற்றி மென்ஷன் பண்ணோம். If you want to describe an error message, tick UVM error is the right thing to do. இங்கே வந்து லேபிளை போட்டுட்டு D flip-flop Q is not a 0 after reset. அதுக்கப்புறம் there is a very useful macro in GoToUVM called ABV turn off. இது என்ன பண்ணும் அப்படின்னா
ஒரு அசர்ஷன் ஒரு தடவை ஃபெயில் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபெயிலியர் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம டிபக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் எவ்ரி கிளாக் வந்து ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக இந்த மேக்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நவ் த நெக்ஸ்ட் அசர்ஷன் ஏ நார்மல் வேல்யூ செக். நார்மல் வேல்யூ செக்கில் என்ன பண்ண போகிறோம்? whenever there is a change in D, next clockல Q should follow the D. ஸோ இது வந்து ரொம்ப ஆப்டிமைஸ் அசர்ஷன். நீங்கள் உங்களுக்கு சின்டாக்ஸ் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் வெரி குவிக் வெரி ஹை லெவலில் டிசேபிள் எஃப்எஃப், ஏன்னா ரீசெட் இருக்கும்போது செக் பண்ணக்கூடாது. அவுட் ஆஃப் ரீசெட் வந்த அப்புறம் எப்போல்லாம் டி சேஞ்ச் ஆகுதோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் கிளாக்கில் போயிட்டு Q வந்து சேம் வேல்யூ அஸ் டி பட் இந்த ப்ரீவியஸ் கிளாக். அது எப்படி பண்ணணும்? டாலர் பாஸ்ட் ஆஃப் டி. Q equals dollar past of D அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் வந்து crux of D flip flop out of reset. அதே மாதிரி எல்ஸ் ஃபெயில் ஆக்ஷன் பிளாக்ல வந்து ஃபெயில் நார்மல் ஏபின்னு போட்டுட்டு யூபிஎம் எரர் ஒரு ஐடி, அந்த ஐடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதே மாதிரி எஸ் ஃபார்மேட், டாலர் எஸ் ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அது வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப் Q does not follow அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஏபிவி டர்ன் ஆஃப். திஸ் இஸ் ஆல் வி ஹாவ் இன் தி அசர்ஷன் மாடல். இந்த அசர்ஷன் மாடல்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃபங்க்ஷனல் செக்கிங் இஸ் நவ் வித்தின் த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அசர்ஷன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா லாட் ஆஃப் யுவர் ஃபங்க்ஷனல் செக்கிங், டைமிங் செக்கிங் கேன் பி டன், கேன் பி டெலிகேட்டட் டு SVA. இட்ஸ் a very good way of doing it. Now, what is next? Once we wrote the checker, we want to now start writing the stimulus. Stimulus எழுதுறதுக்கு UVMல UVM underscore test அப்படின்னு ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. நம்ம UVMல நிறைய பேஸ் கிளாஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது ஏன் எல்லாத்தையும் யூஸ் பண்ண கூடாதா அப்படின்னா, ஒரு ஸ்டெப் அட் அ டைம். again remember, this whole book is all about just do it. அப்படின்னா என்ன? let's just do it. வந்து கேள்வி கேட்க வேண்டாம், ஏன் அதை பண்ணக்கூடாது, ஏன் இதை பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் going forward as we go along, as we walk in this journey. நம்ம இன்னும் பண்ண போகிறோம். ஆனால் developing a full-fledged UVM for a simple design like D flip-flop will be an extremely big overkill. இவ்வளோ பெரிய ஒரு ஹேமரை எடுத்து சின்ன நட்டை கிராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸ்லெட்ஜ் ஹேமர் அப்படிமோ இல்லையா? ஸ்லெட்ஜ் ஹேமர் எடுத்து ஒரு சின்ன ஒரு முந்திரி கொட்டையை அடித்தா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. அதே மாதிரி UVMங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை போய் D flip-flop யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணுறது வந்து ஒரு வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபீச்சர் கால் UVM டெஸ்ட். இது ஏன் அப்படின்னா, UVM இஸ் மென்ட் ஃபார் லார்ஜ் டிசைன்ஸ். இட்ஸ் நாட் தட் யூ கேனாட் டூ, ஃபங்க்ஷனலி யூ கேன். அது என்ன அவ்வளோ உபயோகப்படாது அப்படிங்கிறனால பண்ண போகிறதில்ல. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, UVM இஸ் a structured approach. So however, it is unlikely to have a requirement to reuse a D flip-flop. To begin with, நான் முதலே சொன்னேன், D flip-flop RTL லெவலில் வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மோர் ஸோ தட் UVM பண்ணி அதை அப்படியே ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? we're going to take very few features of UVM to get started. அதாவது என்ன பேர் மினிமம் வேணுமோ அதை யூஸ் பண்ணி ஒரு UVM டெஸ்ட் எழுதி ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறது நம்மளோட அப்ரோச்சாக இருக்குது. again, this is just do it book. அதனால இந்த லெவலில் அப்ரோச் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to use a test, a base class called GoToUVM base test. In UVM, the entry point is a test. இதை பற்றி நம்ம இன்னும் மோர் அண்ட் மோர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். there are multiple components coming in, எல்லாம் நடக்க போகிறது. ஆனால் டு பிகின் வித் நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு டெஸ்ட் தான் இருக்கும் UVMல. ப்ளஸ் UVM டெஸ்ட் அப்படின்னு கொடுப்போம், டெஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதை வச்சு பார்க்கும்போது UVM பேஸ் கிளாஸ் லைப்ரரி ப்ரொவைட்ஸ் அ பேஸ் கிளாஸ் நேம்ட் UVM underscore test. ஸோ ஃபார் தோஸ் who are already familiar with UVM underscore testங்கிறது தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். அதில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் ஸ்டிமுலஸ் ஆட் பண்ண போகிறோம். given the layered structure of UVM, it usually requires more code to hook up various components. அதாவது ஒரு நேம், ஒரு பேரண்ட் காம்பனண்ட் என்ன, இது அது எல்லாத்தையும் கொடுத்து ஹைரார்க்கிக்கலி பில்ட் பண்ணுறது தான் கரெக்டான UVM. அதை பண்ண போகிறோம் நம்ம as we go along. இப்போ நம்ம D flip-flopக்கு UVM டெஸ்ட் எழுதும்போது இதெல்லாம் தேவையில்லை. அதனால நம்ம ஒரு சிம்பிளான பேஸ் டெஸ்ட் வந்து GoToUVM பேஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. To use the simple test development, we have developed this base class. From an OOP, Object Oriented Programming, இது அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க. OOP அப்படின்னு சொன்னோம்னா Object Oriented Programming. அந்த OOP பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இட் இஸ் derived from UVM test and a typical UML diagram எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எசென்ஷியலி UVM void நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் தி வீடியோஸில் பார்த்தோம். UVM void is the base class. UVM object derives from UVM void. UVM report object derives from UVM object.
யூவிஎம் காம்பனண்ட் வந்து யூவிஎம் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் வந்து டெரைவ் பண்ணுறோம். அதாவது எப்படி உள்ள கோட் எழுதியிருக்காங்க பேஸ் கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூவிஎம் அண்டர் ஸ்கோர் காம்பனண்ட் எக்ஸ்டென்ஸ் யூவிஎம் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி யூவிஎம் டெஸ்ட் வந்து இஸ் அ காம்பனண்ட். கிளாஸ் யூவிஎம் டெஸ்ட் எக்ஸ்டென்ஸ் யூவிஎம் காம்பனண்ட். Now what we did in GoToUVM is class GoToUVM base test extends UVM test. இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி எப்படி வெரிஃபை பண்ண போகிறோம் யூவிஎம் இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அ குவிக் ரீகேப். நம்ம என்ன பண்ணினோம், ஒரு இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணினோம். இன்டர்ஃபேஸில் சிக்னல்ஸை டிஃபைன் பண்ணினோம், மாட் போர்ட் கிளாக்கிங் பிளாக் டிஃபைன் பண்ணினோம். அப்புறம் we added assertions. Assertions are extremely important. ஏன்னா அதுதான் வந்து very easy to write some good checks. For example, இந்த D flip flopக்கு ரீசெட்டுக்கு அப்புறம் இந்த வேல்யூ 0வாக இருக்கணும். And then after reset Q should follow D. இந்த ரெண்டும் எழுதியாச்சு. அடுத்த செக்ஷனில் நம்ம எப்படி இந்த பேஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிமுலஸ் எழுதுறோம்னு பார்க்க போகிறோம். Till then, I'll see you in the next video. Thanks for watching and keep learning. Good luck.